செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவிலே நீர் கொடுத்த சுகத்திற்காக, பகலிலே பாராட்டின கிருபைகளுக்காக, வரங்களுக்காக, நன்மைகளுக்காக, தாசைகளுக்காக, சுகபலன் ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக, நல்ல செய்திகளுக்காக, சுத செய்திகளுக்காக, சுகங்களுக்காக, ஆரோக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளும் அப்படியே எங்களை நடத்துங்க. சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையில் தங்குவான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கும். அனுதினமும் நீர் எங்களை எழுப்பி உங்கள் வசனத்தை கேட்கும்படி தவணமாய் இருக்கும்படியான கிருபை தந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் அநேக சாட்சிகளை எழுப்பித்தார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடல். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தம் உண்டு சுத்தமாக்கு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், ஆண்டவரே, எங்கள் சுகவீனத்திலே கர்த்தருடைய சுகம், எங்கள் தரித்திரத்திலே கர்த்தருடைய ஐஸ்வர்யம், எங்கள் பேதையில் நாங்கள் பேதையா இருக்கும்போது கர்த்தருடைய ஞானம் எங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக மாற்றும், எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், இரத்த ஓட்டங்களையும் இரத்த நாளங்களையும் சுகமாக்கும், பிளட் ப்ரெஷரையும் டயபெட்டிக் இருக்கிற சுகரையும் கர்த்தர் நார்மலிலே வைப்பீராக. எல்லா அடைப்புகளையும் கர்த்தர் மாற்றி சிறுநீரகத்தை குணமாக்கி, கணையத்தை குணமாக்கி, லிவரை குணமாக்கி,
பேங்க்ரியாஸை சுகமாக்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்து, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை உண்டு பண்ணி பெற பண்ணுகிறவராகிய நீர், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர் இந்த பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக. அந்த பிள்ளை குட்டி சாமுவேலை போல, எஸ்தரை போல வளமுற கர்த்தர் உதவி செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும். உயர்வு இல்லாதவர்களுக்கு உயர்வை கொடுத்து ஆசீர்வதியும். மாறுதல் இல்லாதவர்களுக்கு மாறுதலை கொடுத்து ஆசீர்வதியும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு ஏற்படுத்தி ஆசீர்வதியும். கடனில் இருக்கிறவர்களுக்கு கடனிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதியும். எங்கள் பண தேவையை சந்தி விசேஷமா எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த காலை ஜபத்தை ஆசீர்வதியும். இந்த ஜபமானது உலகமெங்கும் அநேகருக்கு அற்புதம் செய்கிற ஒரு சேனலாக இந்த ஜப இந்த யூடியூப் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜப தியானம் மாறட்டும். நாங்கள் அல்ல, நீரே இதை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்கெல்லாம் அந்த வார்த்தை கேட்கப்படுவதோ அங்கெல்லாம் சுகம், ஆரோக்கியம், புது வாழ்வு, சுக செய்தி உண்டாகட்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம சில காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் இல்லை? அது ரொம்ப அழகா இருந்தது. சில நேரங்களில் இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும், ஜெபமும் இருக்கணும் உபவாசமும் இருக்கணும். ரொம்ப ஆழமா ஆண்டவர் சொன்னார். சில நேரம் நம்ம உபவாசிக்கிறதே இல்லைல்ல, ஜெபம் இருக்கும் உபவாசம் இருக்காது. அதனால உபவாசம் மிக மிக அவசியம், ரொம்ப அவசியம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் முன்பு நிச்சயமாக இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில நாம் எப்படி ஜெபம் பண்ணோம், அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம என்ன தியானிக்கிறோமோ அதன்படி ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு அதனுடைய பலனை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். நிறைய சாட்சிகளை எழுதி அனுப்புகிறாங்க. கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்களும் உங்கள் ஜெப குறிப்புகளை உடனே இம்மீடியட்டாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன், எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எழுந்த உடனே அதான் முதல் வேலை, படுக்கும் பொழுது அதான் வேலை. எனக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. நிறவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் இந்த பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு ஆத்மா கூட அவங்க தலை முடி கூட கீழே விழக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. அதனால உதவி செய்யுங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் பின்பு 46ஆம் வசனம். மார்க் சாப்டர் 10 verse 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய, ஏற்கனவே ஒரு முறை ரொம்ப எலாபரேட்டாக இதை பற்றி பேசினால, ஏன் திமேயு அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசினேன். புதுசாக பேசுகிறவங்களுக்கு ஒருவேளை இது வியப்பாக இருக்கும். திமேயுவின் மகன் அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க, நல்லா கவனிங்க. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. பர்த்திமேயு அப்படின்னாவே சன் ஆஃப் திமேயுன்னு அர்த்தம் தான். இங்க நிறுத்துறேன், நல்லா கவனிங்க. இப்போ என் பேர் வச்சுக்கோங்க கிளமெண்ட்னு வச்சுக்கோங்க. என் பையன் பேர் கிறிஸ். அவனுக்கு நான் எப்பவுமே சர்நேம் இருக்கணும். நான் கொஞ்சம் இந்த வெளிநாடுலாம் போனதுனால இந்த சர்நேம் ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால கிறிஸ் கிளமெண்ட்னு வச்சேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கிறிஸ், செகண்ட் ஃபர்ஸ்ட் நேம் கிறிஸ், அந்த செகண்ட் நேம் கிளமெண்ட் அப்படி வரும். என் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டில் கிளமெண்ட் ஜெயந்தி ராஜன் பெருசாக இருக்கும். கிளமெண்ட் ஜெயந்தி ராஜன். யூடியூப் நேமும் கூட அதுதான். அநேகர் நீங்கள் எனக்கு லிங்க் வரல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐயா அனுப்பவே இல்லை. அனுப்பினாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனே யூடியூப் போயிட்டு என் பேரை CLEMENT JAYANTHI ராஜன் RAJN போட்டிங்கனாவே
அன்னைக்கான செய்தி உங்கள் யூடியூப்பில் பாப்பப் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் அழுத்துங்க, வந்துடும். எங்கள் அப்பா பேர் சூசைராஜ். வெளிநாடு போனவொடனே என்னை எப்படி தான் கூப்பிட்டாங்க? சூசைராஜ்ன்னு தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர் நேம் தான் ஃபர்ஸ்ட் நேமாக இருந்தது. ஆச்சரியமா இந்த சூசைராஜ்னு என்னன்னா, அது நம்ம பேர் கிளெமெண்ட் ஆச்சே, சூசைராஜ்னு கூப்பிடுறாங்களே. ஆனால் நமக்கு தெரியும் சூசைன்றது வேற, இது தமிழ்நாட்டுக்கான பேர். அது சூசையப்பர். உங்களுக்கு தெரியும் சூசையப்பர்னா யாருன்ட்டு. சூசையப்பர் அது ஒரு கேத்தலிக் நேமு. அப்பாங்க எல்லாமே கேத்தலிக் தான் பேக்ரவுண்டு. அமலநாதன் அப்பாவுடைய பேர் வந்து அமலநாதன். அப்பா பேர் சூசைராஜ். நம்பிக்கை அப்படின்லாம் பேர் இருக்கும். இதை ஏன் நான் ரொம்ப இன்டென்ஸா சொல்றேன்னா, ஒருவேளை பெற்றவங்களுடைய பேர் மறக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் ஏற்றி வச்ச ஏணி தெரியாது உலகத்துக்கு. இல்லை பெரிய டாக்டராக இருப்பான், பெரிய இன்ஜினியராக இருப்பான், பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான், பெரிய வேலையில் இருப்பான், பெரிய பணக்காரனாக இருப்பான், ஐஸ்வர்யனாக இருப்பான். ஆனால் அவனை ஏற்றி வச்ச ஏணி இருக்குல்ல, அப்பா அம்மா, அவங்க பேரை உலகத்துக்கே காட்டாம வளரும். அப்படிப்பட்ட நன்றி கெட்ட உலகத்தில் நான் மாற்றிக்கொண்டிருக்கோம். நான் சொல்றது ரொம்ப யதார்த்தமான உண்மை நான் பேசுறேன். ஒரு பிள்ளையும் எங்க அப்பாவால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்வதற்கு வெட்கப்படுறான். நான் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், எங்க அப்பாவால தான் அல்லது எங்க அம்மாவால தான் இந்த ஊழியத்திலேயே நான் வர முடிஞ்சது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி தான் முதல் குழந்தை ஆனா பிறந்தா அது கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க ஜெபம், அவங்க வாஞ்ச, அவங்க ஒப்படைப்பு, அவங்க அர்ப்பணிப்பு. நான் இடையில நிறைய பிரேக்லாம் எடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. கல்லூரி முடிஞ்ச பிறகு அப்ளை பண்ண வயசு இல்லைன்ட்டாங்க. வயசு 20, மினிமம் வந்து ஒரு 24, 25, 26 இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் நினச்சேன், சரி ஓடி நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐடியில் அப்போ தான் ரொம்ப கம்ப்யூட்டர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், பேசிக் கோபால் அப்படின்லாம் வரும். உங்களுக்கு தெரியும் ஆரம்பம் எங்கே இருந்தது. என்ஐடி வந்து நம்ம இந்த காலேஜ் ரோட்டில் பழைய வீட்டில் இருந்தது. அப்போவே அது அந்த ஒரு சின்ன கோர்ஸ், பேசிக் கோர்ஸே வந்து 15,000 ரூபாய். இப்போ எவ்வளோ லட்சம் இருக்கிற யோசிச்சு பாருங்க. ஸோ என் கரியரை அப்போயே ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இருந்தது. அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போயிட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான் செட்டில் ஆகணும். அதனால் போய் சேர்ந்தேன். ஆண்டவர் அப்பா அம்மாவுடைய விருப்பம் இருக்குல்ல, அது அவங்களுடைய வாஞ்சை இருக்குல்ல, அவங்களுடைய ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபம் என்னவா மாச்சுன்னா, எனக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு ஏபிசிடி கூட எனக்கு தெரியாம போச்சு. புரியவே தெரிய. மேக்ஸ்லாம் நல்ல மார்க் 12th மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். நம்ம படிக்கிற காலத்தில் 141 வந்து பார் ஸ்கோர். அது 141 அவுட் ஆஃப் 200 வந்து பெரிய விஷயம். அப்படி எடுத்து பாஸ் பண்ணவன் கம்ப்யூட்டரில் ஒரு கோடிங், ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்றுமே தெரியல. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா பேர்கள் மறக்கப்பட்டு தன் பிள்ளைகள் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்ட பிறகு அவங்களதான் அதோட ஒரு 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 பெரிய சந்ததியே மறக்கப்படுகிறது. இங்க முதல் குறிப்பு என்னன்னா, அப்படி எவராது நீங்க இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளாக மறுக்கப்பட்டு, உங்க பிள்ளைகளால் மறுக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, அப்பா நினைச்சாலும் வெக்கமாடுறேன், அவரை நினைச்சா வெக்கப்படுறேன், அம்மாவை நினைச்சா வெக்கப்படுறேன், அவங்க செய்யற வேலையை நினைச்சு நான் அவமானப்படுறேன்,
அவங்க 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 அழகு அல்லது அவங்க உருவத்தை நினைச்சு நான் ரொம்ப கேவலப்படுறேன்னு நினைக்கிறவங்க மத்தியில உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்க பெயர் என் ஆண்டவரால் மறக்கப்படவில்லை. அல்லேலூயா. இதுதான் பயங்கர உண்மை. இது ஆண்டவர் எப்போதும் நினைவுல வைத்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நீங்க நம்ம ஜெபத்தை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுக்கான காரணமே நான் சொல்லுவேன் யாருன்னா, அவங்க அப்பா. அப்பாவின் நிமித்தமா இந்த பிள்ளைக்கு பதில் கொடுக்கப்பட்டது என்பதுதான் இது ஹெட்டிங், தலைப்பு. திமேயுவின் குமாரனாகிய பர்த்துமேயு அப்படின்னா, திமேயு சன் ஆஃப் திமேயு. இன்னைக்கு நம்மளாலே நம்முடைய பிள்ளைகளுக்கான தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. அவங்க எங்க ஜெபம் பண்றாங்க? அவங்க விளையாட்டுல பிஸியா இருக்கிறாங்க, படிப்புல பிஸியா இருக்கிறாங்க, அவங்க உலகத்துல பிஸியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், சிறு குழந்தைகளும் நல்லா இருப்பதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா. இங்க நான் சொல்வேன் அப்பா அம்மா. சரி, ஓகே. இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு உண்மை இருக்கு. அதனாலதான் ஆவியானவர் டெலிபரேட்டா திமேயுவை பற்றி அங்கு எழுதி வைத்திருக்கிறார். திமேயு என்ற ஒருவன், அவனுடைய மகன், அவன் சுகமடைகிறத நாம் அங்க பார்க்கிறோம். அவன் இப்போ நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இப்ப என்ன யூஸ் பண்றான் வார்த்தை? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். mercy, have mercy upon me, Jesus, son of David. சரி, இதுல என்ன வியப்பு? நாம எப்படி ஜபிக்கிறோம் இல்ல, ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை என்ன பயன்படுத்துகிறோம். லிட்ரலி அதனுடைய அர்த்தம் என்ன? இறங்குங்க, நல்ல வார்த்தை தான். ஆண்டவரே இறங்குங்க ப்ளீஸ். ஒரு 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 பிச்சைக்காரன் சொல்வார், அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு யாசிக்கிறவன் கொஞ்சம் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது உண்டு. அவன் சொல்லுவான், மகா பிரபு இறங்குங்க, ஐயா இறங்குங்க. இவன் பயன்படுத்துகிற வார்த்தை இயேசுவே, ஜீசஸ், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அடுத்த வசனம், அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதற்றினார்கள். இப்ப பாருங்க, இந்த அற்புதம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேக தடைகள் வரும், ஜெபிக்க கூடாதபடிக்கு அநேக தடைகள் வரும். அது உலகத்திலிருந்து வரும், உலக மனுஷரிடத்திலிருந்து வரும், உலக பொருளிலிருந்து வரும். இன்னைக்கு நம்மளால ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. இப்போ கூட நீங்க எத்தனை பேர் எழுந்து போனீங்கன்னு எனக்கு தெரியாது, போயிட்டு திரும்பி வர போறீங்கன்னு தெரியாது, இதுல எத்தனை தரம் கால் வந்தது எனக்கு தெரியும். ஆனா நான் உட்கார்ந்து இருக்கும்போது அரை மணி நேரம் உங்களோட கூட லைவ்ல இருக்கிறேன். இனி காலே வராது, அதுல வந்தாலும் அது பாட்டுன்னு போயிடும். இது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நேரம். இது நான் உங்களோட மாத்திரம் பேசல, என் ஆண்டவரோட கூட பேசுறேன். அவரிடத்துல இருந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட, நாம் ஆண்டவரோட கூட பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பலன் உண்டுன்ற நான் சொல்றேன். இதை தடுக்க ஏதாவது சில நேரங்களில் நான் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க என்னோட கூட நீங்க பழகப்பட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 530-40 நாட்களாக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு அது கணக்குலேயே இருக்கு, 500க்கு மேல போயிடுச்சு நம்மளுடைய ஜெப நாட்கள். மைண்டு ஃபுல்லா ப்ரெஷர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அவச்சொல்களா பேசுவேன், நிறைய என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம், சர்காஸ்டிக்கா பேசுவேன், சில நேரங்களில் ஏத்திஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிப்பேன், சில நேரங்களில் விரக்தியில பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா மூளைக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர் உலக மனுஷங்க கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. கவலையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், சுப்பீரியரா இருக்கலாம்,
மனைவியா, பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா கான்சென்ட்ரேட் பண்ண விடாம தடுக்கும். இன்னைக்கு கூட ஒரு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் திரும்பவும் நிறைய நேரம் ஆண்டவரோட கூட நம்ம செலவிட அற்புதங்கள் மேல அற்புதம் நடக்கும். எதிர்பார்த்திராத நேரங்களில அதிசயங்கள் நடக்கும். நான் அதை அனுபவிச்சு சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இவன் கூப்பிட தொடங்கினான், அதற்றினார்கள். எல்லாரும் அதற்றான். ஆனாலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்ப இங்க சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, முன்னிலும் அதிகமாய். பதில் கிடைக்கல, தடை வருதுன்னா ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் செய்ய போகிறார். நிறைய தடை வருதுங்க ஐயா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நிறைய தடை வருது, என்னால ஜெபிக்க முடியல. அப்போ ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்க, ஷோரா ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். எங்க தடை வருதோ அங்க ஆண்டவர், இங்க பாரு நடங்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கோள். இப்போ அதே கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதட்டின கூட்டமே, பரவாயில்லப்பா, சாமர்த்தியசாலி தான், ஆண்டவரே நிக்க வச்சிட்டிய, பரவாயில்ல, உன் வாய்ஸ் பரவாயில்ல, உன்னுடைய என்ன சொல்றது விடாமுயற்சி. அந்த ஓமையில சொல்லுவார், அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த 7 விதவை அந்த அநீதியான நியாயாதிபதி இடத்துல அலட்டி கொண்டே அப்படிதான். எழுந்துரு, திடன்கோள், இயேசுன்னு அழைக்கிறாள். அடுத்தோட சொல், உடனே அவன் தன் மேலே விசிறுத்து இருந்து போட்டு இயேசு எடுத்த ஓடுனான். அப்படின்னா தெரியுமா, அவனை ஐடென்டிட்டி ஆகிய அந்த குருடன் அல்லது பார்வையற்றவன் என்ற ஐடென்டிட்டியை எடுத்து போட்டுட்டு நம்பிக்கையோட போனா, நான் இனி அதை நான் போத்தி கொள்ள போவதில்லை, இனி எனக்கு பார்வை கிடைத்து விடும். இதுதான் நம்பிக்கை. அதான் சொன்னேன், தடை வந்துருச்சுன்னா நிச்சயம் விடுதலை உண்டு. தடை தாமதமாகும், ஆனா தடைப்படாது. அதே சமயத்துல தடை வரும், ஆனா ஆண்டவர் அதன் பிறகு தடைகளை தாண்டி அவர் பதிலை கொடுப்பார். ஆமென். நிறைய நான் பார்த்திருக்கிறேன். நீங்க தைரியமா எழும்புங்க, எழுந்து போங்க. இனி நான் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம், குழந்தையற்றவள் என்று நான் சொல்லப்படுவதில்லை, இனி நான் வியாதியஸ்தன் என்று சொல்லப்படுவதில்லை, இனி நான் திருமணமாகாதவன் என்று சொல்லப்படுவதில்லை, இனி நான் டிவோர்ஸி என்று சொல்லப்படுவதில்லை, இனி நான் தரித்திரன் என்று சொல்லப்படுவதில்லை, இனி நான் பலவீனன் என்று சொல்லப்படுவதில்லை, இனி நான் பைத்தியம் என்று சொல்லப்படுவதில்லை. என் ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார், அப்படியே தலைக்கீழாக மாற்றுவார். ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தூக்கி போடுங்க, எழும்பு. அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய் என்றார். அதற்கு அவன் ஸ்ட்ரைட்டான பதில் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவரு சுகத்தை கொடுத்தாருன்னா அவருக்கு பின் செல்லவன், ஓடி போயிடக்கூடாது. கிடைச்சவன ஓடி போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா செய்திக்காக நன்றி ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் மறக்கப்படுவதில்லை. எங்கள் பெற்றோரை நினைவு வைத்திருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளை நினைவில் வைத்திருக்கிறீர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். அதை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது, முன்னிலும் அதிகமாக கேட்ட பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். இன்றைக்கும் அந்த வார்த்தையை கேட்கிறீர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். உங்கள் பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் உடனே கொடுத்து அவங்கள சாட்சியாக நிறுத்து. உமக்கு பின்பற்ற உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஆட்களை எழுப்பித்தாங்க. இந்த ஊழியம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதம், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின்
நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. God bless you.